விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா மத சுதந்திரத்தில் தலையிடவில்லை. நலிந்த மக்களை வலுவூட்டவே திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். வக்பு வாரிய பெயரில் நில மோசடி நடைபெற்றதாக மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. நூற்றுக்கணக்கான நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளதாகவும் பேச்சு. வக்பு திருத்த சட்டம் மூலம் மத சுதந்திரத்தில் மத்திய அரசு தலையிடுவதாக மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிராக திட்டமிட்டு சட்ட திருத்தம் கொண்டுவரப்படுவதாக சாடல். வக்பு சட்டம் இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தும் செயல். நாட்டின் நல்லிணக்கத்தையே கேள்விக்குறியாக்குவதா? மக்களவையில் விசிக எம்பி திருமாவளவன் எதிர்ப்பு. பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுடன் ஆளுநர் ஆர் என் ரவி ஆலோசனை. நிதி நிலைமை, பேராசிரியர்கள் பற்றாக்குறை, ஆராய்ச்சி படிப்புகளின் தரத்தை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை. மதுரை மாநகரின் மரபையும் பண்பாட்டையும் கொண்டாடும் மாமதுரை விழா காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மதுரை மாநகர் என்பது பல்வேறு வரலாற்று பெருமைகள் கொண்டது. திமுக ஆட்சியில் மதுரைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். முதலமைச்சர் காணொலியில் துவக்கி வைத்த மாமதுரை நிகழ்ச்சிக்கு மதுரை சமூக மைதானத்திற்கு வந்த 100 வாகனங்களுக்கு அபராதம். மைதானத்தில் நோ பார்க்கிங் என்ற பகுதியே இல்லாத நிலையில் காவல்துறையின் நடவடிக்கையால் அதிர்ச்சி. பழனியில் வரும் 24, 25 ஆகிய தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்த திட்டம். மாநாட்டிற்கான 35% பணிகள் நிறைவடைந்து உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நக்கீரர், போகர், அருணகிரி ஆகிய பெயர்களில் 15 பேருக்கு விருதுகள் வழங்கப்படும். லண்டன், சுவிட்சர்லாந்து, ஜப்பான், மலேசியாவில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொள்ள உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தகவல். திமுக உறுப்பினரை தாக்கியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு ரத்து. தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் 24 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு. தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஆல்பர்ட் ஜான், நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நிஷா உள்ளிட்டோர் நியமனம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் மீண்டும் நீட்டிப்பு. ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நீட்டித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ரவுடி நாகேந்திரனை சிறையில் சந்தித்த நபர்கள் குறித்த பட்டியலை திரட்டும் தனிப்படை போலீசார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உள்ள தொடர்பு, நாகேந்திரன் தரப்பிலிருந்து பணம் சென்றதா என்பது குறித்தும் விசாரணை. பெண் போலீசாரை அவதூறாக பேசிய வழக்கில் கன்னியாகுமரி குடித்துறை நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஆஜர். முதலமைச்சரும் அமைச்சர் உதயநிதியும் தன்னை கண்டு அஞ்சுவதால் பொய் வழக்கு போடுவதாக முழக்கம்.
திமுக அரசு என்னை கண்டு அஞ்சுகிறது. உதயநிதி ஸ்டாலின் என்னை கண்டு அஞ்சுகிறார். அதன் காரணமாக தான் தினந்தோறும் பதிவு செய்யப்படுகின்றன. காஞ்சி மாநகராட்சி ராணி அண்ணாதுரை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீர். கழிவு நீரும் கலந்து உள்ளதால் சுகாதார சீர்கேட்டால் மாணவிகள் அவதி. இலங்கை சிறையிலிருந்து தமிழக மீனவர்கள் 13 பேர் விடுதலை. பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் 7 பேரையும் விடுதலை செய்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலேயே நாய்கள் தொல்லை இருப்பதாக நீதிபதி வேதனை. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த உத்தரவிட கோரிய வழக்கில் மதுரை அமர்வு நீதிபதி கருத்து. மதுரையில் விவசாயிகள் குறித்து ஆபாசமாக பேசிய சிறப்பு சார்பு ஆய்வாளர் தவமணி சஸ்பெண்ட். வீடியோ வைரலான நிலையில் மதுரை காவல் ஆணையர் நடவடிக்கை. சபாநாயகர் உரிமைக்கும் சேர்த்தே எதிர்க்கட்சிகள் போராடுவதாக சமாஜ்வாதி எம்பி அகிலேஷ் யாதவ் பேச்சு. பாதுகாவலர் போல் செயல்பட வேண்டாம் என மத்திய அமைச்சர் அமித்ஷா இடைமறித்து கடும் எதிர்ப்பு. अध्यक्ष के अधिकार अखिलेश जी सिर्फ विपक्ष के नहीं है, पूरे सदन के हैं। इस तरह की गोलमोल बात आप नहीं कर सकते हो। आप नहीं हो अध्यक्ष के अधिकार के संरक्षक। ஜப்பானின் மியாஷாக்கியில் இருமுறை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 6.1 மற்றும் 7.1 என ரிக்டர் அளவில் பதிவான நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் அச்சம். நடிகர் ஃபகத் பாசில் பிறந்தநாளையொட்டி போஸ்டர் வெளியிட்டு வேட்டையின் படக்குழு வாழ்த்து. ஞானவேல் இயக்கத்தில் அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த் உள்ளிட்டோருடன் ஃபகத் பாசில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். பாலிவுட் நடிகை சோபிதா துலிபாலாவை கரம் பிடிக்கிறார் நடிகர் நாக சைத்தன்யா. ஹைதராபாத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் புகைப்படங்கள் வெளியீடு.